மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கட்டார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவரே எழுதுகின்றார், நமக்கு நாமே உதவி, நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை இன்னொரு இடத்திலே எழுதியிருக்க பார்க்கிறேன். தி ஸ்டோரி ஆஃப் லைஃப், த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற புத்தகத்தில் இது எழுதியிருந்தார். அதாவது நீங்க எங்கேயோ இருக்கிறவங்கள பேசுறீங்க, ஆனா நம்மளோட இருக்கிற வாழ்கிற ஒரு லிவிங் திங்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த உலக சான்றோட ஒரு எடுத்துக்காட்டு வேற எதுவுமே கிடையாது. நான் அந்த போன தடவை இங்கே விசிட் பண்ணப்போவே நான் பார்த்துட்டேன். நல்ல ஒரு பேச்சாளர், அதே அளவுக்கு அவருக்கு திறமைகள் அவர்களிடம் இருக்கு. அதையும் நான் போன தடவை கவனிச்சிட்டேன். தலைமை பண்புக்கு ஏற்ற ஒரு நபரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். இந்த அருமையான நேரத்தில் எனக்கு இந்த ஓராண்டு தலைவராக இருந்து வழிநடத்துவதற்கு வாய்ப்பினை நல்கிய எங்களுடைய கிளப்பினுடைய அத்துணை உறுப்பினர்களுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் முன்னாள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை திட்டங்களை வழங்குவதற்காக நாம் சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறோம்.
பயன்பாட்டில் இல்லாவிட்டாலும் கூட அன்றைக்கு அந்த வசதி படைத்தவர்கள் கொண்டாடிய ஒன்றை இன்று அனைவரும் கொண்டாடுகிற அந்த தருணத்தை நான் பெருமையோடு பார்க்கிறேன். அந்த எதுவுமே சாதாரணமா ஏதோ கொடுக்கணும், போட்டோ எடுக்கணும், அவர் கொடுக்கணும், அதில் கிராமத்துக்கு பார்க்கணும், அப்படின்லாம் சில யோசனை இருக்கும். ஆனால் நான் செய்யறது வலது செய்யறது இடது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அமைதியாக ஆரம்பிச்சிருக்கிறோமா உங்களுடைய இடத்துல இந்த நிகழ்ச்சியை पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिमध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्। ஒற்றுமைப்படுத்துகிறார். பல மாவட்டங்களில் அங்கும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அரசாங்கத்தோடு இணைந்து தன்வார்வமாக தனியாக பல கார்ப்பரேட் மற்ற மக்களுடைய இணைப்பில் இப்படி நிறைய மக்களை சந்தித்து ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். இந்த முறை பாருங்கள், இந்த தீபாவளி டைமில் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் மாதிரி பட்டி தொட்டியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் புத்தாடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இனிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னும் நிறைய மாதாந்திர மளிகை பொருட்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, எனக்கு ஒரு சிறிய வேலை வாய்ப்பு இருந்தால் தருங்கள் என்று நான் கேட்ட பொழுது, உனக்கு வேலை வேண்டாம் தம்பி, உனக்கு வாழ்க்கை துணை ஒன்றை தேர்ந்து செய்கிறேன் என்று திருமதி மீனாட்சி அவர்களை எனக்கு துணைவியாக எனக்கு தேர்ந்தெடுத்து எனக்கு திருமணம் முடித்து வைத்தார். எங்கள் வீட்டுக்காரர் போட்டுட்டு ஒரு 120 ரூபா தான் கையில் வச்சுருக்கேன். அப்போ நான் ஃபோன் பண்ணி சார்ட்டு சொல்கிறேன், சார் இப்படி எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப டிபி நோயினால் பாதிக்கப்பட்டு நான் பெரியாஸ்பத்திரியில் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுது.
இப்போ உடனே சார் என்ன செஞ்சார், உடனே அவங்கள பணியாளர்களை அனுப்பி விட்டாங்க. பார்த்துட்டு பணத்தை கட்டிட்டு வாங்கன்னு 3000 ரூபா உடனே தூக்கி கொடுத்தாங்க. பல குடும்பங்களை வாழ வைக்கிற சார் நல்லா வாழணும் வளரணும்னு வாழ்க வளமுடன்னு நான் வாழ்த்திய மனமாற உள்ளங்கணிந்த வார்த்தை அன்பிற்குரிய சகோதரனா நினைச்சு நான் என்ன சொல்றேன்னா, நான் இடையில சொல்லுவேன் உங்களுக்கு, நல்ல போஸ்ட்மேன் இடையில உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அங்கே கொடுக்குறத வாங்கி கொடுக்குற வேலை செய்வேன் நேர்மையா அந்த வேலையை நான் என்ன செய்யறேன்னா, நான் எனக்கு என்ன கிரெடிட்னா, மற்றவர்கள் கொடுப்பதை வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை நேர்மையாக செய்கிறேன் 100 பங்கு. இந்த சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்கவங்க யாரும் இல்லை, அதான் நான் தைரியமா எப்பவும் சொல்லுவேன். அந்த கிரெடிட் மட்டும்தான் என்ன தவிர அதில் பெரும்பான்மையான கிரெடிட் மரியாதைக்குரிய SR சாம்பசிவன் அவர்களுக்குரியது. அவர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது சால சிறந்ததாக அமையும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொடுப்பதாக கலாவதி எப்படி சொன்னாலும் அதே மாதிரி தான் எனக்கு அன்பு நிறைஞ்சிருக்கு, அதே மாதிரி என் மனசு நிறைஞ்சிருக்குது. இந்த செய்தியை நான் என்ன பண்ணேன்னா, ஜட்ஜஸ் நான் நினைச்ச நிறைய எவ்வளோ காரியங்கள் பண்ணலாம். ஜட்ஜஸ் மத்தியில இந்த சென்சிட்டிவிட்டியை கொண்டு போறத என்னோட கடமையா இருப்பேன். ஐ வில் பி யுவர் அம்பாசிடர் இன் ஜுடிஷியரி. ஒரு குருவாக போனாயோ யார் என்று சொல்லாமல் நிழல் போல நடந்தாயோ. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். அடிவே தந்த வேர்வைக்கு ஈடில்லையே, இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து உள்ளது. பயனாளிகள் எல்லாருமே ஒரு காலத்தில் சேவை செய்வர்களாக வரணும் அப்படின்றது தான் எங்கள் இருவருடைய மிகப்பெரிய ஆசை. பயனாளிகளாகவே இருந்துடக்கூடாது. ஆனால் அந்த பயனாளிகளை கொடையாளர்களாக மாற்றுறதுக்கான மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எந்த நிறுவனம் நமக்காக பயணிக்கிறதோ, அதாவது ராயல் விஷன் எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் அவர் ராயல் விஷனோட நான் பயணிக்கிறது. ஏன்னா ராயல் விஷனில் பொறுத்த வரைக்கும் நான் வேற எங்கும் கேள்விப்படாத சில விஷயங்கள்லாம் இங்கே உண்டு. கடன் வாங்கி சர்வீஸ் பண்ணுறது, அர்ப்பணி
அர்ப்பணிப்போம், அன்போடு இருப்போம், என்றும் ராயல் விஷனோடு இணைந்தே இருப்போம். அர்ப்பணிப்போம், அன்போடு இருப்போம், என்றும் ராயல் விஷனோடு இணைந்தே இருப்போம்.